ஒரு வழியா வெண்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிக்க முயற்சி எடுத்திருக்கிறாங்க. இத பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே, வெண்பா அடுத்ததா வேற யார்கிட்டயாவது போய் மாட்டாம இருக்கணும். ஏன்னா நம்ம பல முறை பார்த்துட்டோம். ஒரு இடத்துல இருந்து தப்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அடுத்ததா இன்னொரு ரவுடி கிட்ட சிக்கிக்கிறாங்க. அதுபோல இல்லாம இந்த முறை நிச்சயமா வெண்பா விஜய் மல்லி கண்லயோ, இல்ல தீபன் தீபிகா கண்லயோ பட்டாங்க அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப வெண்பா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க. இந்த சமயத்துல அவங்க தப்பிச்சா மட்டும் தான் உண்டு அப்படிங்கிறதுல அந்த குழந்தையுமே அவங்களால எவ்வளோ முயற்சி எடுக்க முடியுமே ஒவ்வொரு முயற்சியுமே எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த நர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்கள இந்த வார்டில் இருந்து ஐசியூ வார்டுக்கு மாற்றி வச்சிடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது அப்படிங்கிறதால அவங்கள வார்ன் பண்ணி அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் வெண்பாவுமே என்ன தான் பண்ண முடியும்? அவங்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளை வேறு இடத்துக்கு மாற்றிடுவாங்க. அதனால் இங்கேருந்து நம்ம தப்பிச்சிடணும் அப்படிங்கிறதால வெண்பா அங்கே இருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்குறாங்க. அவங்க எஸ்கேப் ஆகி எங்கே போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நிச்சயமாக யாராச்சும் ஒரு நல்லவங்க கண்ணில் தான் மாட்டணும். ஒன்று அந்த நர்ஸ் கண்ணில் அவங்க சிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தங்க அவங்கள பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் விஜய் மல்லி 2 பேருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிறதால நிச்சயமாக ஸ்டோரி லைன் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். இன்னொரு பக்கம் இப்போ வீட்லேயுமே இப்போ ராஜியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, மல்லி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதே தெரியலை. மல்லிக்கும் விஜய்க்கும் இந்த சமயத்தில் நடக்கிற இந்த யுத்தத்தை பெருசாக மாற்றிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க திட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறதால கதிரேசன் நிஷா 2 பேருமே சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா மல்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு ஸ்கேன் எடுக்க தானே செஞ்சுருப்பாங்க. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை நீங்கள் விஜய் கண்ணில் படுற மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த நிஷா ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க. ராஜியுமே இப்போ அந்த ரிப்போர்ட்டெல்லாம் தேடி பார்த்துட்ருக்குறாங்க. மல்லியுமே அதை மறைச்சி வச்சுருப்பாங்களா அப்படின்னு சொன்னால் அது சந்தேகம் தான். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இதை ஒரு பெருசாக எடுத்திருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதால அந்த ரிப்போர்ட் இப்போ ராஜி கையில் பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ரிப்போர்ட்டை இப்போ விஜய் கண்ணு முன்னாடி கொண்டு வைக்க போகிறாங்க. ஏற்கனவே மல்லியை பார்த்தாலே விஜய் பயங்கரமாக கடிச்சு கொதறிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் மன்னிக்கவே மாட்டீங்களாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப நீ மன்னிக்கக்கூடிய தவறாக பண்ணியிருக்கிற அப்படிங்கிற மாதிரி திரும்ப விஜய் கேட்டுட்டு இருக்கிறாங்க. வெண்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஸ்டோரி சூப்பராக இருக்கும். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.